வணக்கங்க. இன்றைய பதிவு சட்டமன்ற தேர்தலும் ஜாமக்கோல் பிரச்சனமும். இந்த 2006, 2011, 2016, 2021, 2026 இந்த சட்டமன்றங்கள் எல்லாமே ஜாமக்கோல் பிரச்சனத்துல என்ன மாதிரியான ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் தான். அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி இப்ப யார் ஜெயிப்பாங்களோ அதே ரிசல்ட் தான் வந்திருக்கு. அதுல எங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்றோம். அது ரிலேட்டடான சில கேள்விகளை நம்ம காளிமுத்தண்ணா அவங்க கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நம்ம ஜாமக்கோல் பிரச்சனத்துல எப்படி பார்த்தோம் அப்படிங்கிற பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தம்பி வணக்கம். இப்போ நாம் சென்னையில் 2011 ஒய்டிபிசியில் 2 நாள் ஜாமக்கோல் வகுப்பு நடத்தினோம். 2வது நாள் வகுப்பு முடியல. ஒரு 4 மணி சுமாருக்கு அடுத்த நாள் எலெக்ஷன் ரிசல்ட்டு. ஒரு மாதம் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாதம் கழிச்சு தான் ரிசல்ட் வருது. அப்போ ஒரு பிரச்சனை ஒய்டிபிசியில் போட்டோம். அந்த பிரச்சனத்தை பற்றி நீங்கள் விரிவாக சொல்லுங்கள். இப்போ அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாமக்கோல் வகுப்பு 2 நாள் வகுப்பு. அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரத்தில் ஒரு டிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கியமான மினிஸ்டரோட கணவர் அவங்க அந்த கிளாஸுக்கு வந்திருந்தாங்க. ஒரு 22 பேர் பக்கம் இருப்பாங்க. அவர் கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்ல டிஎம்கே ஆட்சி அமைக்குமா, ஏடிஎம்கே ஆட்சி அமைக்குமான்னு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, மீன உதயம், மீன ஆருடம், உதயத்தை நோக்கி சூரியன், உதயாதிபதி நீச்சம். உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் சூரியன், அது உச்சமா வந்துட்டு இருக்காரு, கவிப்பில் இருக்கு. இப்ப உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் கவிப்பில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோள் நெகட்டிவான பலனை தரும், நல்ல பலனை தராது. இப்ப டிஎம்கே அப்படிங்கிறது இங்க மீன உதயம், மீன உதயம் தான் டிஎம்கே. 7ஆம் பாவங்கிற கன்னி ராசி, அதுதான் ஏடிஎம்கே. இங்க உதயாதிபதி நீசமா இருக்கு மகரத்துல. அப்ப டிஎம்கே தோத்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 7க்குடைய புதன் விருச்சியத்தில் இருக்கனால ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த பிரச்சனை இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனத்துல அன்னைக்கு கிளாஸுக்கு 22 மாணவர்களும் டிக்ளேர் பண்றாங்க. வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனுடைய ரிசல்ட்ல டிஎம்கே தோத்துரும், ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிரும்னு வந்த மாணவர்கள் தான் டிக்ளேர் பண்ணாங்க. அதே சம்பவம் தான் நடந்தது. ஆனா அன்றைய கருத்து கணிப்பு, அன்றைய மீடியா, அன்றைய பத்திரிகைகள்லாம் டிஎம்கே ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பெரும்பாலும். ஆனா அதுல ஏடிஎம்கே தான் ஜெயிச்சது. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது. ஜாமக்கோல் பிரச்சனத்துல இவ்வளவு தூரம் துல்லியமா சொல்ல முடியுமா? அது அந்த 2 நாள் கிளாஸ்ல 2 நாள் கத்துக்கிட்ட மாணவர்களே சொன்ன விஷயம் தான் அது. அதாவது 2016லயுமே கோவில் ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனை போட்டாங்க. அது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னால போட்டதுங்க. அது சம்பந்தமா ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அந்த விளக்கத்தை இப்ப சொல்ல முடியுமா? 2016ல சட்டமன்ற எலெக்ஷன் ஓட்டு பதிவானதுக்கு அப்புறம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி மாணவர்கள்கிட்ட ஒரு கட்சிக்காரர் கேள்வி கேட்கிறார். வரக்கூடிய எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஆட்சி அமைக்குமா அல்லது டிஎம்கே ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறது அதோடைய கொஸ்டின். அப்ப அந்த ஸ்டூடெண்ட் ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லிடுறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, சார் கண்டினியூவா 2 முறை ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ ஆட்சி அமைச்சதில்லை, இந்த முறை கண்டினியூவா ஆட்சி அமைக்கும்னு சொல்றீங்க, ஆச்சரியமா இருக்குதுன்னு அந்த கட்சிக்காரர் சொல்றாரு. அந்த பிரச்சனத்தை எங்ககிட்ட அவர் ஷேர் பண்ணார். சார் நான் சொன்னது கரெக்டா அப்படின்னு. அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே. இப்ப ஏடிஎம்கேனா உதயம் தான் ஏடிஎம்கே. அப்ப மீன உதயம், உதயங்கிறது ஏடிஎம்கே குறிக்கும். 2வது டிஎம்கே ஆட்சி அமைக்குமான 2வது கொஸ்டினா வருது. அப்ப 7ஆம் இடம் கன்னி ராசி தான் டிஎம்கேவை குறிக்கும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உதயத்தை நோக்கி செவ்வாய் வராங்க. அப்ப 2க்குடைய செவ்வாய் உதயத்தை நோக்கி வர்றதுனால அவங்க உறுதியா ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணது ஃபர்ஸ்ட். உதயத்தை குரு தாண்டி இருக்கு, ஆனா குரு கவிப்பில் இல்லை. இப்ப 7ஆம் பாவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதிர்நபர் டிஎம்கே குறிக்கும். அதுக்கான அதிபதி புதன். புதன் கவிப்பில் இருக்கு. புதன் பாத்தீங்கன்னா மகர ராசியில் இருக்கு, கவிப்பு கும்ப ராசியில் இருக்கு. அப்ப கவிப்பு 7க்குடைய புதனை கவிக்கிறதுனால டிஎம்கே ஆட்சி அமைக்காது அப்படிங்கிற விஷயத்தை அவர் டிக்ளேர் பண்ணாரு. நீங்க சொன்னது சரிதான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட்டும் அந்த அன்றைய பீரியட்ல ஏடிஎம்கே
ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆட்சி அமைச்சாங்க. அப்ப தொடர்ந்து 2 முறையும் மாணவர்கள் போட்ட பிரச்சனைகள் இதுல வெற்றி அடைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஜாமக்கோல் பிரச்சனத்துல அரசியல் ரீதியா இல்ல, எதா இருந்தாலும் சரி, கேள்வி கேட்டா எப்படி பலன் சொல்லலாம், யார் ஜெயிப்பாங்க, எம்எல்ஏ ஆகுமா, மினிஸ்டர் ஆகுமா, கூட்டணி ஆட்சியா, தனித்த ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு யார் கேள்வி கேட்டாலும் எளிமையா பலன் சொல்லக்கூடிய மெத்தேடை நம்ம வகுப்பா எடுத்துட்டு இருக்கோம். இந்த வகுப்பு நேரடி வகுப்பாக வரக்கூடிய ஆகஸ்ட் 22, 23 சனி ஞாயிறு சென்னையில நுங்கம்பாக்கம் ஆசா நிவாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம நேரடி வகுப்பா 2 நாள் நடத்துறோம். இந்த வகுப்புல நீங்க கலந்துக்க விருப்பம் உள்ளவங்க, ஜாமக்கோல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஜாமக்கோல் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வகுப்புல கலந்துக்கலாம். 20 பேருக்கு தான் அனுமதி. தேவைப்படுறவங்க கீழே உள்ள நம்பருக்கு முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கிங்க. வணக்கம்.